Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ தான். என்ன காரணம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் யூடியூபர்ஸ் தான். சோ கட்டாயமா இந்த வீடியோ போட வேண்டியது என்னோட கடமை அப்படி நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போட்டுக்க வேண்டிய ஒரு வீடியோ தான். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வீடியோ போடலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து போடுறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கெட்ட வார்த்தைகள் வந்து யூடியூப்ல பேசுறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு ஆளை மட்டும் நான் வந்து கரெக்டா வந்து இவர்தான் அப்படினு வந்து சொல்ல விரும்பல. என்னன்னா ஒரு சில பெண்களும் பேசுறாங்க, ஆண்களும் பேசுறாங்க. அதுலயும் வயது வித்தியாசம் இல்லாம சின்னவங்களா இருக்கிற பசங்களும் பேசுறாங்க, பெரியவங்களும் பேசுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது வந்து ஒரு தடவை மனசுல நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து நம்ம மட்டும் பார்க்கிறது கிடையாது. எவ்வளவோ மக்கள் வந்து பார்க்க போறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பார்க்க போறாங்க. சோ நம்ம போடுறது நல்லது தானே. அவங்க அந்த வார்த்தையை கேட்டாங்கன்னா ஓகே தானே அப்படினு ஒரு தடவை நம்ம நினைச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல இதுல வந்து மோஸ்ட்லி 75% வந்து பாத்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தின வார்த்தைகளா தான் இருக்குது. சோ அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்குது. நீங்க வந்து ஒரு தடவை உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இல்லனா உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா மனைவி இருப்பாங்க. இது எதுவுமே இல்லனா கூட உங்களை பெத்த ஒரு அம்மா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை ஒரு தடவை அப்படியே நினைச்சு பாருங்க. உங்க கண்முன்னே கொண்டு வந்து பாருங்க. அதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த வார்த்தை பேச முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது ஓகே இது தப்பு கிடையாது, ஜாலியா தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே தான் யூடியூப்லயே வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் கேட்காத எத்தனை பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் அதை வந்து புதுசா வந்து கேட்டு அதை வந்து கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல பெரியவங்களா இருந்தா கூட நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து கேட்கறது பிடிக்காது. நீங்க வந்து கெத்துன்னு நினைக்கலாம், அது வந்து ஜாலி அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து எல்லாருக்கும் அது வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. ஸோ வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லாத ஒன்றை வந்து உங்களோட சேனல் மூலமா நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி பேசி சண்டை போடுறாங்க. ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு நான் வந்து ரிக்வெஸ்ட் வீடியோ தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் ஜாலியாக பண்ணுங்கள், எது வேணால் பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி மட்டும் நீங்கள் வந்து ஒரு வியூஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் கெத்து அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே இந்த சமுதாயத்தை நீங்கள் வந்து சீரழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல சட்ட சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை இதை வந்து கொண்டு போகணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரிலாம் நம்ம வார்த்தைகள் அவ்வளோவா கேட்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் இப்படி பேசுறது கிடையாது. நிறைய ஆண்களோட சேனல் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நடத்துறாங்க, பெரியவங்க நடத்துகிற சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே யூடியூப்ல தான் இன்னொரு சைடில் அதோட மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து அதை கேட்கறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குது, அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்களோட சேனலில் கெட்ட வார்த்தை போட்டு தான் வியூஸ் வாங்கணும், அதுதான் கெத்து அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாற்றிக்கோங்க. நல்ல கருத்துக்களை வந்து உங்களோட சேனல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.